ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, திரியேக தேவனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். எங்களுக்கு மீட்பராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ரட்சகராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு பரலோக பாக்கியத்தாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நேசிப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்களை போஷிப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தான் துவக்க முதல் மொழி மட்டும் ஒரு கிருபை எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு சொல்வனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை சொல்வனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு கவே எழுந்திருந்தோ, உயர்ந்தோ நகம் சேர்ந்தோ சுகபரமா. என் மீட்பர் உயிரோ கையிலே இந்த நாளிலே உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்து ஒரு சின்ன செய்தியாக தந்து வந்திருக்கிறேன். இந்த தலைப்பு எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். அவ்வளோதான். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். வெனை விதிச்சா வெனை, தெனை விதிச்சா தெனை. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 5-7 வரையான வாசகம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 5-7. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7. பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையிலே அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகளின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும்
இருக்கிறான் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். இந்த ராஜா அதோனி பேசேக் 70 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அவங்க ஜெயிச்சு அவனை கொண்டு கட்டை வரலையும் கை கட்டை வரலையும் காலுடைய கட்டை வரலையும் வெட்டி போட்டு அவனுடைய மேஜையின் கீழே ரொட்டி துண்டில் போடுவான். அது பொறுக்கி துண்டுக்கு அவன் படுற கஷ்டத்தை பார்த்து இவன் என்ஜாய் பண்ணணும். ஒரு ராஜா 2 ராஜா இல்லை, 70 ராஜாக்களை அவன் இந்த மாதிரி செய்தான். இதை இன்னொரு ராஜா கேள்விப்பட்டு அவன் மேலே யுத்தத்துக்கு அவனை கஷ்டப்பட்டு அவனை ஜெயிச்சு அவனை கொண்டு அதே மாதிரி அந்த அவன் கட்ட வரலையும் கட் பண்ணிட்டான், காலில் கட்ட வரையும் கட் பண்ணிட்டான். அவனுடைய மேஜையில் அந்த மாதிரி ரொட்டி துண்டு மாதிரி வச்சுட்டான். அப்போ அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார். நான் எப்படி செய்தேனோ அதை தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார். இதுதான் எதை விதைக்கிறோமோ அதை இருக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்காக நல்லது நினச்சோன்னா நமக்கு நல்லதே நடக்கும். தீமை நினச்சா நமக்கு தீமையே நடக்கும். இதுதான் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணுறது. இப்போது இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கிடுச்சு. இதை திருப்பி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும். ஆனால் சுபாவம் சில நேரத்தில் பொல்லாத சுபாவமாக இருக்குது. எப்போ ஏற்பட்டவங்களுக்கும் அந்த சுபாவம் மாறி போகுது. ஏன்னா ஜென்ம சுபாவம். பாவத்தில் 2-3 பாவம் இருக்குது. ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். இது சில நேரத்தில் நம்மளை மேற்கொள்ளுது. இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பா நம்ம செய்துருவோம். அது என்ன ஜென்ம சுபாவம். அப்புறம் மற்றவர்களால் கர்மப்பாவம். இவை எல்லாவற்றையும் போக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜென்ம சுபாவத்தை போக்கவும் கர்ம பாவத்தை போக்கவும் ஆண்டவர் நமக்காக இந்த புலகத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து நமக்கு என்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தராக என் மீட்பர் உயிரோடு இருக்க எனக்கு என்ன குறை. அதுதான் அந்த பாட்டினுடைய அவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை 33 கோடி தேவர்கள் வாழ்ந்திருக்கலாம், மறித்திருக்கலாம், எண்ணாயிரம் ரிஷிகள், 2000 அசுர நாயன்மார்கள், இப்படி எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு கூட சரித்திரம் கிடையாது. இது நல்லா மனசில் பதிப்பற்று. ஒரு தெய்வத்துக்கு கூட சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்குதுன்னா அது அசத்தியம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் சரித்திரம் உண்டு. அவர் பிறக்கும் போதே சென்சஸ் எடுத்தாங்க. நாசகத்தில் வளர்ந்தாருக்கு ஆதாரம் இருக்குது. 33 வருஷம் உயிரோடு இருந்தாருக்கு ஆதாரம் இருக்குது. 5 முறை விசாரித்தாங்க. கவர்மெண்ட்டில் விசாரித்தாங்க, கவர்னர் விசாரித்தாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது, இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க, சிலுவை மரண தண்டனை. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவரு சொல்ல நான் மறிப்பேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். இதுதான் ஹைலைட். மறிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு. நமக்கு இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே உயிருள்ள தெய்வத்தை நாம் சேவிப்பதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு ஒரு குறையும் இல்லை உண்டு. பக்தன் இப்படி பாடுறார், அவர் உயிரோடு எனக்கு எந்த குறையும் இல்லை, எதுவும் என்னை மேற்கொள்ளாது. ஆகவே நாம்
இங்கே நான் வாசித்த பகுதியிலே நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார். இதை நம்ம மனதில் பதிவு வச்சு, நீ நல்லதை செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும். ஒருவேளை லேட்டாக கூட இருக்கலாம், ஆனால் உனக்கு நன்மை செய்யும். நீ நன்மை செய்வதில் உனக்கு நன்மை உன்னை தேடி வரும். ஒரு 2-3 உதாரணங்கள் நான் 2 உதாரணம் நான் சொல்லி முடிக்கலான்னு இருக்கேன். எங்கள் சொந்த ஊரில் செம்பாக்கம், செங்கல்பட்டுக்கும் திருப்பூருக்கும் நடுவில் இருக்கிற ஊர் செம்பாக்கம். அதை ரொம்ப ஐதீகம் பிடிச்ச ஊர். அந்த ஊரில் ஒரு உயர் ஜாதின்னு சொல்லிக்கிற அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தாங்க. வயசானவங்க இருந்தப்போ அவங்க வீட்டில் வந்து இந்த வெண்கல பாத்திரத்தில் தான் சாப்பிடுவாங்க. வெண்கல கிண்ணம், வெண்கல தட்டு, வெண்கல கிண்ணி, வெண்கல ஜோடுதலை, இப்படியாக தான் அவங்க பயன்படுத்துவாங்க. வயதான பிறகு அவங்க ஒரு படுக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க வீட்டு மருமகன் என்ன பண்ணிச்சான், இதுங்களுக்கு என்னத்துக்கு வெண்கல தட்டு, வெண்கல கிண்ணம், வெண்கல டம்ளர், வெண்கல சொம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அலுமினியமாக மாற்றிச்சான். அதை அவன் பேரன் கவனிச்சிருக்கான், அவன் பிள்ளை கவனிச்சிருக்கிறான், அவங்க மகன் கவனிச்சிருக்கிறான். இன்னும் தாத்தா பாட்டிக்கு வெண்கல தட்டு, வெண்கல கிண்ணி, வெண்கல சொம்பெல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அம்மா இந்த மாதிரி அலுமினியத்தில் கொண்டாந்து போட்டாங்களே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த திருவோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த திருவோடை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அந்த அலுமினிய பாத்திரத்தையும் எடுத்துட்டு திருவோடை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இந்த மகன் கவனிச்சுனே இருந்தான், ஏன் அம்மா இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க ஏதோ செய்கிறாங்கன்றதுக்காக அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவும் இல்லை, புத்திசாலித்தனமாக இருக்கிறான். அப்போ ஒரு நாள் அந்த தாத்தா செத்து போகிறார். செத்து போகும்போது இவன் என்ன பண்ணான், அந்த திருவோடு இருக்கு பாருங்க, அதை கொண்டு போய் நேராக பரண் மேலே வச்சுட்டான். தாத்தா செத்துட்டோன்னா அந்த திருவோடு கொண்டு போய் பரண் மேலே வச்சுட்டான். அப்புறம் இந்த க்ளீன் பண்ணாங்க பாருங்க. அப்போது அவங்க அம்மா, டேய் எங்கடா போச்சு அந்த திருவோடு? அம்மா நான் தான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன் பாடு, நீ நாளைக்கு வயசாச்சு, உனக்கு அந்த திருவோடு தான் நான் கஞ்சி ஊற்றலான்னு. ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அந்த பையன் இப்படி சொல்லிட்டானே. அப்பாவுக்கு வயசானாலும் இந்த திருவோடு தான் கஞ்சி ஊற்றுவேன், உனக்கு வயசாகி நீ படுத்துட்டாலும் இந்த திருவோடு தான் உனக்கு நான் கஞ்சி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க விதைச்சதுன்னா தீமை விதைச்சாங்க, தீமையாக இருக்க போகிறேன். இது ஒரு உண்மையாக நடந்த ஒரு விவகாரம். இன்னொரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, ஒரு மகன், அவரை நல்லா படிக்க வச்சாங்க. அப்போ அதுக்கேற்ற படிப்புக்கேற்ற ஒரு கல்யாண பொண்ணையும் பார்த்து மருமகளையும் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவளை வாழ வச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். அவங்க ஒரு பையன் பிறந்தான். இந்த பையன் அழகாக இருந்தான். இந்த அழகாக இருந்தோடனே இந்த தாத்தா பாட்டி அவங்க வெத்தலை பாக்கு போட்டு போடுற பழக்கமாக. ஆனால் அந்த பேரனை அவங்க தூக்கி கொஞ்சிட்டு கன்னத்துலலாம் முத்தம் போட்டுருவான். அதை இந்த மருமக பார்த்துச்சான். என்ன பெருசுக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுத்துருக்குது, என் பையனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரை கூப்பிட்டு இந்த 2 பேர்ஸையும் எங்கெல்லாம் கொண்டு போய் முதியோர் வீட்டில் சேர்த்துரு, நம்ம பையன் நல்லா இருக்கணும்னா இதை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ட்டாங்க. ஆமாம், அவங்களால நமக்கு என்னமா கஷ்டம் இருக்குது, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, ஏமா அதை அது வெத்தலை பாக்கு போட்டு திருப்பி இருக்குதுங்க. அப்புறம் கன்னத்தில் குழந்தைங்க முத்தம் கொடுக்குது, வாயில் முத்தம் கொடுக்குது, நம்ம பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும்,
நான் சொல்கிறது செய்யுன்னு மருமக ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அப்பாவை அம்மா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போயிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸில் பிள்ளையை பார்த்துட்டு ஓன்னு அழுதாங்க. ஏன்ப்பா அழக? நான் வாரம் நான் பேரனை கொண்டாந்து காட்டுறேன், வாரம் வந்துட்டு போகிறேன்பா, என் பஞ்சாயத்து வேலை மட்டும் நான் வந்துட்டு போகிறேன்பா, நீ அழாதம்மா. அம்மா அழாதம்மாங்க. அப்பா அந்த பெரிய சொன்னாராம், இதுதான் இங்கே தான் ஹைலைட்டு. எப்பா நீ என்னை கொண்டாந்து இங்கே சேர்க்க போறிய, அதுக்காக நான் அழல. எங்கள் அப்பா அம்மாவை நான் இதே இடத்துல நீ குழந்தையா இருக்கும்போது நீ டிஸ்டர்பாக இருக்கிறன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா இங்கே சேர்த்துன்னு சொன்னாங்க. இதே இடத்துல தான் எங்கள் அப்பா அம்மா என்ன பார்த்துட்டு ஓன்னு எழுதாங்கப்பா. அத்தை நினச்சி தான் நான் அழகேன், ஒன்று நினச்சி நான் அழகேன். அவர் விதிச்ச விதாக பட்சம் அவருக்கு பதில் கிடச்சிருச்சு. எதை விதைத்தாயோ அதே அர்த்தம். நல்லா கவனிங்க. அந்த பெற்றோரை எதுக்கு அழுதாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை கொண்டாந்து இதே முதியோர்களுக்கு அவங்க சேர்த்தாங்க. அத்தை நினச்சி தான்ப்பா இங்கே தான்ப்பா என்னை கட்டின்னு அழுதாங்க, அதனால் நான் அத்தை நினச்சி தான் அழுதேன் அப்படின்னு. அன்பானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அவர் கூடுமானவரை இன்னைக்கு செய்தி கூட துன்மார்க்கோடு உட்கார வேண்டாம், பாவியோடு நிற்க வேண்டாம், இப்படி செய்திகள் கேட்டேன். உலகம் துன்மார்க்கமான உலகம், அசுத்தமான உலகம், அநியாயமான உலகம். இந்த கட்சிக்காரெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் டெய்லி நியூஸ் பார்க்குறேன். எவ்வளோ பிச்சைலாட்டம், எவ்வளோ அக்கிரமம். ஒவ்வொரு மந்திரிகளும் கொள்ளையடிச்சுக்கிறாங்க. அது அவனுக்கு இன்னொரு மந்திரி இன்னொரு கட்சிக்காரன் சொல்கிறான், 9.5 லட்சம் ஒரு மந்திரி கொள்ளையடிச்சாரு, 10.5 லட்சம் ஒரு மந்திரி லட்சம் கோடி மந்திரி கொள்ளையடிச்சாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் மந்திரி அதிகமாக போயினே நாட்டை கொள்ளடிச்சுங்கிறார். அசுத்தம் நிறைஞ்ச உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம். ஒருத்தன் சைனானா நான் வாழ விடக்கூடாது, அந்த அவனை மட்டம் தட்டியும். இப்படி காலம் பொல்லாத காலத்தில் இருக்கும். ஆகவே நாம் வீணரோடு உட்காரணும். கெட்டு போனவங்களோட கலகக்கார மத்தியிலே நம்ம இருக்கிறோமா? எப்பேற்பட்டவங்களோடு நம்முடைய சகவாசம் இருக்குது, இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். கூடுமானவர் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நேரங்களை வேதம் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதை அபியாசப்படுத்துவதிலும் கர்த்தருடைய காரியங்களிலும் ஊழியங்களிலும் நாம் செலவு பண்ணோம்னா நமக்கு இந்த பிரச்சனைலாம் எதுவுமே வராது. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது நாம் செய்தோம்னா நிச்சயமாய் நாமளும் உலகத்தாராக மாறிடும். உலகம் வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா ஞாபகத்தை வச்சு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஷேக்ஸ்பியர் என்ன சொல், the world is bad, the world is mad, the world is sad. உலகத்தான் சொல்கிறான். உலகம் பேட், உலகம் சேட், உலகம் மேட், பைத்தியக்கார உலகம். ஆகவே நாம் உலகத்தில் தான் வாழணும். நமக்கு எல்லா வசதியும் தேவைப்படுது. உண்ண உணவு தேவைப்படுது, உடுக்க உடை தேவைப்படுது, தங்கியிருக்க இடம் தேவைப்படுது, சைக்கிள் தேவைப்படுது, டூ வீலர் தேவைப்படுது, கார் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது தான். ஆனாலும் இவைகளின் மத்தியிலே நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய பொட்டன்ஷியல் என்ன, அதிலேயும் கவனம் செலுத்துகிறாங்க. உறவினர்கள் மத்தியிலே அது பிரிவினை காட்டுறாங்க. ஒருத்தர் வசதி ஆகிட்டாருன்னா அவர் நம்மளை அற்பமாக பார்க்குறாரு, வசதி குறையாட்டில் இன்னும் கொஞ்சம் கேவலமாக பார்க்குறாரு. ஆக எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் ஜீவிப்பதுனால
நாம் எதை விதைக்கிறோம், அதுதான் விசேஷம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். எதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவார். எதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைந்த எல்லா காலம் தருங்க. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைந்த எல்லாம் நிறைவேறுங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுப்போர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கண்டையோ கண்டு முழங்கிடுமே. கர்த்தரை குத்தின கண்டையோ கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதிக்க அறத்தரை செம்மை பணிக செல்லாதவரை. தம்மை விரோதிக்க அவபக்தரை செல்லாதவரை. ஆண்டவர் ஆயிரம் பக்தரோடே அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். ஆண்டவர் ஆயிரம் பக்தரோடே அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். பாருங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய யாவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் அப்படின்னு போட்டு. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். இது என்ன எதை காட்டுதுன்னா, நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கு. அப்போ நியாய புத்தகத்தை திறப்பாங்க.
ஒவ்வொருத்தருடைய காரியம் அந்த புத்தகத்தில் இருக்கும். கருப்பு பெட்டி, ஏரோப்ளேனில் ஒரு கருப்பு பெட்டி இருக்குது, அதுபோல் அங்கே ஒரு கருப்பு பெட்டி இருக்குது. அதில் எல்லாருடைய ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்குது. பூமியில் என்னென்ன தப்பு பண்ணணுமோ அதெல்லாம் அங்கே பதிவாயிட்டு. ஜெயலலிதா அம்மா கொடைநாட்டில் யார் யார் தப்பு பண்ணாலும் மந்திரி அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வச்சுது. அப்படி வச்சு தான் மந்திரிகள் எல்லோரும் அவங்க காலில் உழ வச்சாங்க. அப்படி எல்லாருடைய ரெக்கார்ட்ஸும் அங்கே மேலே இருக்குது. அவர் வரும்போது நியாயம் விசாரிப்பார். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று நிச்சயமாய் உண்டு. அது எல்லாருக்கும் உண்டு. நான் ரொம்ப பெரிய ஆளுங்க எனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் ஜட்ஜாக இருந்தால் அவரோட ஏசன் முன்னாடி மட்டும் போட்டு பதில் சொல்லி தான் ஆகணும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் செத்துக்கூட உயிரோட முட்டி போட வச்சுருவார். அது ஹூ எவர் இட் மே பி, அவர் வந்து நியாயம் விசாரிப்பார். இது நடக்க போகுது, நிச்சயமாக நடக்க போகுது. அன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இங்கே மாயமாலம் பண்ணலாம், நல்ல ஜூலியெல்லாம் பண்ணலாம், பசுத்தவானாட்டம் நான் ஆக்ட் பண்ணலாம், நடிக்கலாம், சூப்பராக நடிக்கலாம், அன்னைய பாஷையோட பேசி தாட்பூர் தஞ்சாவூர்லாம். ஆனால் அவர் வந்தால் உன் சாயம் வெளுத்து. அப்போது நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்க வேண்டும். உண்மை கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். பேர் கிறிஸ்தவர்களாக இல்லை, பெருமை கிறிஸ்தவர்களாக இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. பிராக்டிக்கல் கிறிஸ்தவனாக இருக்கும், உண்மையான கிறிஸ்தவன், வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கும். ஐயோ, சில கல்யாணங்களில் பாடணும். நிறைய கல்யாணங்கள் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இந்த ராவ காலம் யம காலத்துக்கு யார் போராடுறாங்கன்னா கிறிஸ்தவ தான் போராடுறான். அணைக்கட்டில் ஒரு கல்யாணம், நான் ஜோசப் ஐயாவை கல்யாணம் பண்ணோம். அந்த கல்யாணத்தில் யமகண்டமும் வருதான், ராகுகாலமும் வருதான். அதுக்கு முன்னால் எதுவும் பேசாதான், பிரசங்கமே வேணாம், வாக்குமூலம் வேணாம், நீ ஜபம் பண்ணி காரியத்தை கொடுத்துட்டு போதும் அப்படின்றான். ஏன்னா நேரம் வந்து யமகண்டம் வந்துடுச்சான், ராகுகாலம் வந்துடுச்சான். இதெல்லாம் யார்? கிறிஸ்தவங்க. இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் முன்னால் ஒட்டி போட்டு குற்றவாளி அறிவிக்க போகிறார். கிறிஸ்தவன் நாள் பார்க்கலாமா? கிறிஸ்தவ நட்சத்திரம் பார்க்கலாமா? கிறிஸ்தவ சகனம் பார்க்கலாமா? இந்த டேட் டைம் எல்லாம் குறிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த டைம் வந்து அந்த டைம் வந்து நாவல் வந்துடக்கூடாது, யமகண்டம் வந்துடக்கூடாது. அப்படின்னா முதல்ல பூந்தல் போட்ட ஐயர்கிட்ட டைமெல்லாம் கேட்டு அப்புறம் தான் நம்ம ஐயர்கிட்ட வருவோம். யாருன்னா கிறிஸ்தவங்க. இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு முன்னால் நியாயம் சொல்லும். ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. எங்கள் பையனுக்கு நான் ஆடி மாதத்தில் தான் பண்ணேன், நிறைஞ்ச ஆடி மாதத்தில் தான் பண்ணேன். இந்துக்கள் தேங்காயில் தாலி சுற்றி இருக்கணும், அது கிறிஸ்துவ கோயிலில் நடக்குது. நான் சொல்லிட்டேன், தேங்காய் உள்ளே வரக்கூடாது, பாக்கெட்டில் இருக்கும்போது இல்லைன்னா பைப்பில் வச்சுக்கோ தாலி அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆட்சிய கஷ்டத்தில் அந்த ஐயரே அதுக்கு வேறு பிரசனமே பண்ணார். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி. கல்யாணத்துக்கு நேரம் குறிக்கும்போது நீ பாஸ்டர்கிட்ட வந்து ஐயா உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் கல்யாணம் நான் டேட் குறிங்க யாருன்னா கேட்குறது உண்டா? இது வரும் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து நீ நடத்துப்பான், கல்யாணத்துக்கு நடத்துப்பான். ஆனால் என் கல்யாணத்துக்கு நாங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டோம், ரெவரண்ட்கிட்ட போய் கேட்டோம், நீங்கள் உங்களுக்கு சௌகரியமான ஒரு தேதி ஒன்று சொல்லுங்கள், ஏன் டைம் சொல்லுங்கள், அது போய் கல்யாணம் வச்சுக்கலாம். அப்போ அவர் சொல்கிறார், நான் இப்போ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறேன், இதுவரையிலும் அவங்க பத்திரிக்கை அடிச்சு கொண்டாந்து கொடுப்பாங்க, நான் கல்யாணத்தை முடிச்சுக்கணும், நீங்கள் தான் ஏன் வந்து என்கிட்ட டேட் டைம் கேட்குறீங்க? இந்த காரியம் கத்தரால் வந்துன்னு எல்லாம் வழக்கமாக நோட்டீஸ் போடுவோம். நாங்கள் அப்படி போடல. இயேசுவோட சிசுரத்து கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாருன்னு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் போட்டோம், வசனத்தை போட்டோம். அப்படியே காப்பி ரைட்டிங் அவர் என்ன செய்யுது அதே நம்ம போட்டுருக்கோம். இன்னொருத்தர் செய்யணும், அது நம்ம ஏன் பைபிள் படிக்கக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாதான். ஆகவே
நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, சகுனம் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு அது புறஜாதியாக செய்யிட்டு போகிறோம், புறமதஸ்தன் செய்யிட்டு போகிறோம். நாம் செய்யக்கூடாது. எல்லாம் டெட் எகென்ஸ்டாக இருக்கணும். அதுதான் உண்மை கிறிஸ்தவ அனுபவம். இப்போது நம்ம அதெல்லாம் அதையும் செய்துட்டு இதையும் செய்தோம்னா நான் யோசிப்பேன். அப்போ நாம் கிறிஸ்தவ அல்லது அல்லாதவங்களான்னு நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. தெளிவாக இருக்கணும். We are Christians. திரியேக தெய்வத்தை வணங்குகிறவர்கள். பிதா என்ன செய்ய நினைத்தாரோ அதை குமாரன் செய்தார், குமாரன் என்ன செய்ய நினைத்தாரோ அதை பரிசுத்தாவின் செய்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான். மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒன்றான மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது நித்திய ஜீவன். உனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா 3 பேருக்கு தான் விசுவாசிக்கணும். ஒன்லி ஜீசஸ் ஒரு குரூப். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பரிசுத்தாவியை மட்டும் ஒருத்தர் குரூப் பிடிச்சிக்கலாம். அப்புறம் பிதாவை மட்டும் ஒருத்தர் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் போலி கிறிஸ்தவர்கள். இவெல்லாம் ஒரு நாளைக்கு நியாயாசனத்தின் முன்பாக நிற்க வேண்டும். வானோர் பூதலத்தோர் பூமி கீழானோர் யாருடைய வழக்கால எங்க முடியும்? இயேசு சாமி முன்னால வடங்கித்தான். நான் பெரிய பிரபுங்க, நான் பெரிய டாப், அதெல்லாம் அங்கே செல்லாது. யாராக இருந்தாலும் செல்லாது. முட்டி போட்டு தான் ஆவணம் ஆண்டதுக்கு முன்னால். எதை விதைத்தாயோ அதை நீ அறுப்பாய். மறுபடியும் இந்த பாடல் பாடலாம். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். தேவன் வருகிறார் வேகம் இறங்கி. தேவ பலத்தம் பாதம் நிறுத்தி. இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டிடுமே. இயேசு கிறிஸ்துவை யார் விழாவில் குத்தினாங்களோ அவன் பார்ப்பான். இது நடக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு பல ஆயிரம் வருஷம், பல 100 வருஷங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்டவர் பிறப்பாருன்னு தீர்க்கதரிசன வசனம்னு சொன்னார். அந்த தீர்க்கதரிசன வசனம் எல்லாம் நிறைவேறிச்சு. அவர் நிறைவேறின பிரகாரமாகவே அவர் பிறந்தார். 33 வருடம் உயிரோடு இருக்கார் சொன்னார். 33 வருடம் உயிரோடு இருந்தார். 30 வருடம் தன் பெற்றோருக்கு உதவியாக இருந்தார். 3 வருடம் இப்படிப்பட்ட எல்லா கிராமங்களும் சென்று நடந்து சென்று நற்செய்தி அறிவித்தார். அநேக அற்புதங்களை அடையாளங்கள் செய்து அவர் தான் உண்மையுள்ள கடவுளை நிரூபித்து காட்டினார். ஆனால் அந்த காலத்து யூதர்கள் அவரை கொன்று போட்டார்கள். சிலுவையில் பொய்க்குற்றங்களை சொல்லி, பொறாமையினால் பொய்க்குற்றம் சொல்லி அவர் 5 முறை விசாரித்தார்கள். அப்போ அவர் எல்லாருக்காகவும், அந்த நாளில் இருந்த மக்களுக்காகவும், இந்த நாளில் இருக்கிற மக்களுக்காகவும், இனிமேல் பிறக்க போகிற மக்களுக்காகவும் ஒரே தரமாக தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தெல்லாம் சிந்தி மரித்தார். அவர் உயிரோடு சொன்னார், நான் மரிப்பேன், அதனால் 3ஆம் நாள் உயிரோடு. உயிருள்ள ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொன்னார், நான் எப்படி பரமேறி போகிறேனோ அப்படி திரும்பவும் வருவேன் என்றார். வரப்போவது நிச்சயம். வரும்போது அநேக அடையாளங்கள் இருக்கும்.
இயற்கை மாறி மாறி இருக்கும், பழக்கமாக இருக்காது. இப்போ பூமி சுற்றுற வேகம் வந்து இப்போ அதிகமாகி வருதான், அதனால எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. தை மாதம் அது வரும் இது வரும்ன்றதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. காரணம் பூமி வேகமாக சுற்றுது. நீரினால் எவ்வளோ அழிவு. 24ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். அடுத்த வாசிங்க. 24ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஐயா ஒரு இடம் மெசேஜில் சொன்னார். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பாருங்க, சூரியன் ஒரு பந்து, சந்திரன் ஒரு பந்து, நட்சத்திரங்கள் பல பந்து. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ சின்னதாகதோ அவ்வளோ பெரிய நட்சத்திரம். பூமியை விட சந்திரன் பெரியது, சந்திரனை விட சூரியன் பெரியது, சூரியனை விட பல மடங்கு பெரியது நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பல மடங்கு பெரியது. எல்லாம் அந்தரத்தில் தொங்குது. அந்தரத்தில் ஆண்டோடைய வார்த்தையினால் தொங்கி கொண்டு இருக்குது, சுற்றிட்டு இருக்குது. ஆனால் பூமிக்கு அஸ்திபாரம் எது? கடல் மேலே அஸ்திபாரம் போட்டு மறுபடியும் வாசம் வசத்தை அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமிக்கு தான் ஆதாரம் எங்க? கடல் மேல, தண்ணியில் ஆதாரம். பட் எதுக்கு ஆதாரம் வைக்கல? அஸ்திபாரங்கள். அஸ்திபாரம் தானே முக்கியம். எவ்வளோ அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆகுது அவ்வளோ கட்டடம் நல்லா இருக்கும். இப்போ அஸ்திபாரம், பூமிக்கு அஸ்திபாரம் இங்கே எது மேலே இருக்குது? தண்ணி மேலே இருக்குது, கடல் மேலே இருக்குது, நதிகள் மேலே இருக்குது. 3 பாகம் தண்ணி, 1 பாகம் தான் பூமி. ஆண்டவர் ஒரு கட்டளை போட்டு, இம்மட்ட மேல் இறையாதேன்னு சொல்லி கட்டளை போட்டுக்கிறார். அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரே பொங்கில் பூலோகம் அழிச்சு போடும், பூமி அழிச்சு போடும். ஆக நான் அன்பானவர்களே, உலகத்தின் மேல் நாம் ஆசை வைக்காதபடி, உலகத்தின் மேல் சிந்தனை வைக்காதபடி, நம்முடைய நோக்கமெல்லாம் எதிர்த்து நம்ம பரலோகத்துக்கு போகணும். இன்னைக்கு செத்தா அங்கே போகுமா? அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கும். உலகம் அழித்து போகக்கூடியது, தற்காலிகமான உலகம். எவ்வளோ ஆசீர்வாதம் உனக்கு இருந்தாலும் அவைகள் தற்காலிகமானதே. டெம்பரரி பிளஸ்ஸிங். நமக்கு ஒன்று வேணும், உடுக்க உடைய வேணும், தங்கி இருக்க வேணும், காசு வேணும், எல்லாம் வேணும். காசு வேணும் தான். காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது. காசு வேணும் தான். ஆனால் காசே கடவுளாக இருக்கக்கூடாது. காசே நமக்கு கடவுளாக இருக்கக்கூடாது. உலகத்தான் பாடுறோம், காசே தான் கடவுள் அப்பான்னு பாட்டு பாடுறோம். அதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. காசு காசு காசு. இப்போ ஊழியக்காரங்களாம் கூட காசு தான், காசுக்காக ஏதோ செல்லுபடிலாம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஊழல் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்பிக்கணும். கணக்கு நிச்சயமாக ஒப்பிக்கணும். அவர் விசாரிப்பார். அப்போது தப்பு இருந்தால் கோ லெஃப்ட் சைடுன்னுவார், தப்பு இல்லைன்னா கோ ரைட் சைடுன்னுவார். ரைட் சைடு போகிறவங்கெல்லாம் மோசத்துக்கு போவாங்க, லெஃப்ட் சைடு போகிறவங்கலாம் நரகத்துக்கு போவாங்க. நோ ரெமெடி. அந்த நேரத்தில் சிபாரிசு செல்லாது, ரெக்கமெண்டேஷன் செல்லாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கிரமம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார். 70 ராஜாக்களின் கட்டவரில் கட் பண்ணி, கால் கட்டவரில் கட் பண்ணி அவன் டேபிள் கீழே ரொட்டி தண்ணி வச்சானு. அவனை ஒருத்தன் என்ன பண்ணான்? அதை எப்படி கேள்விப்பட்டானே தெரியல. அந்த ஆண்டவர் ஏற்படுத்தினாரு என்ன தெரியல. அதோடு பேச இவரோட ஒருத்தர் ஏற்படுங்க. நீ நியாயத்தில் 1ஆம் அதிகாரம் நல்லா வாசிப்பார். அப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறான்? எருசலேமுக்கு கொண்டு போனால் அங்கே செத்தான். என்ன பிரயோஜனம்? யோசிப்பார். ஆகவே நாம் எதை விதைக்கிறோம் அதை